நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த ஆசிரிக்கப்பட்ட இந்த வேத பாட கூட்டத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்நாட்களிலே தகப்பனே, இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் உள்ள ஆண்டவரே மறைப்பொருள்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா. அதிகாரத்தினுடைய உள்ளடக்கத்தில் இருக்கிறதான எல்லா ரகசியங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரமாக நாங்கள் பார்க்கிற வேளையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவரே ஆவிக்குரிய பாடங்களின் சத்தியங்களின் தேவன் எங்களுக்கு விளக்கி தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். பேசுகிறது நீங்கள் அல்லன்னு சொன்னீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீங்க இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபையின் கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே வாய்க்காதே போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கூட நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை தான் நாம் முகவரையை குறித்து கடந்த நாட்களே நம்ம பார்த்தோம். 2 ராஜாக்களுடைய முகவரை. 2 ராஜாக்கள் என்ற இந்த புத்தகம் பரிசுத்த வேதாகமத்துல 12வது புத்தகமாக இடம்பெற்றிருக்கிறது. 12வது புத்தகமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த புஸ்தகத்திலே வடபகுதி தென்பகுதி என்று 2 ராஜாக்களுடைய அரசர்களுடைய பெயர்களையும் அவருடைய விவரங்களையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இதனுடைய வரலாற்று பின்னணிகளை நான் கடந்த கிளாஸ்லயே சொல்லிட்டேன். அதனால சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே அதிகாரத்தினுடைய உள்ளடக்கத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். உங்களுக்கு அது எழுதி கொள்ள வேண்டும் என்றால் நான் வீடியோல உங்களுக்கு போடுறேன், அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம நேரங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். மொத்தம் 25 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 2 ராஜாக்கள்ல 25 அதிகாரங்களும் 719 வசனங்கள் இருக்கிறது. 25 அதிகாரங்கள் 719 வசனங்கள் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல பெரிய அதிகாரம் 4வது அதிகாரம் 44 வசனங்கள் இருக்கிறது. சின்ன அதிகாரம் முதல் அதிகாரம் 18 வசனங்கள் மாத்திரமே இருக்கிறது. முக்கிய அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா 17வது அதிகாரமும் 25வது அதிகாரமும் முக்கியமான அதிகாரங்கள் என்று எண்ணப்படுகிறது. 17வது அதிகாரம் 25ஆம் அதிகாரம் முக்கியமான அதிகாரங்கள் இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல. 17வது அதிகாரத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ராஜ்யம் அசிரியரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போகுது. நமக்கு ஏற்கனவே தெரியும் 12 கோத்திரங்களும் 2 ராஜ்யங்களாக பிரிஞ்சிச்சு. சாலமோனுடைய பிள்ளை நாட்களிலே ரெகபயாம் அப்படின்ற அவனால 12 கோத்திரமும் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. அதிலே 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ராஜ்யமாகவும் 2 கோத்திரங்கள் யூதா ராஜ்யமாக மாற்றப்பட்டது. பிரிந்து போயிட்டாங்க. இப்ப இந்த 17ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். 17வது அதிகாரத்துல அசிரியரால் இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். 25ஆம் அதிகாரத்துல யூதா ராஜ்யம் பாபிலோனியரால் சிறைப்பிடிக்க கொண்டு போகப்படுகிறது. பாபிலோனியர்கள். ஓகே, நம்ம முதல் அதிகாரத்துக்குள்ளே போயிடுவோம். 2 ராஜாக்களின் புத்தகம் முதல் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதல் அதிகாரத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். அதுக்கு முன்பதாக முக்கிய கதாபாத்திரங்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலிசா, நாகமான், எசேக்கியா, யோசியா. எலிசா, நாகமான், எசேக்கியா, யோசியா. உண்மையாகவே முந்தின கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் சிறையிருப்புக்கு முன்னாடி இஸ்ரவேலுக்கு தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் யார் யாரு, எந்தெந்த ஆண்டில் அவங்க போனாங்க அப்படின்றதெல்லாம் நான் கடந்த கிளாஸ்ல நம்ம சொன்னோம். சிறையிருப்புக்கு பின்னாடி திரும்பி வந்த
ஜனங்களுக்கு எந்தெந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பினாரு, அப்புறம் சிறையிருப்பின் காலத்துல பாபிலோனியில் உள்ள யூதருக்கு எந்த தீர்க்கதரிசிங்க கடந்து போனாங்க, இதெல்லாம் அவ்வளவு அழகா வருஷத்தோடு கூட நம்ம ஆண்டுகளோடு கூட பார்த்தோம். அது நான் இப்ப சொல்ல நேரம் இல்லை, ஏற்கனவே நான் எடுத்துட்டபடினாலே அதை உங்களுக்கு நான் வீடியோல போடும் பொழுது நீங்க அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மறந்துடாதீங்க. அதிகாரத்தினுடைய உள்ளடக்கத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். முதல் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவின் மனிதர் எலியா தீர்க்கதரிசியிடம் அனுப்பப்படுதல். மறுபடியும் சொல்றேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவின் மனிதர் எலியா தீர்க்கதரிசியிடம் அனுப்பப்படுதல். அகசியாவின் மரணம். இதுதான் முதல் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவின் மனிதர் எலியா தீர்க்கதரிசியிடம் அனுப்பப்படுதல், அகசியாவின் மரணம். நம்ம இப்போ அதிகாரத்துக்குள்ளே போய் நாம் படிக்கலாம். முதல் 2 ராஜாக்கள் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து திராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பானோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்துல விசாரிக்க போகிறீர்கள். நல்லா கவனிக்கணும். ஆகாப் இப்ப மரணம் அடைஞ்சிடுறாரு. மரணம் அடைஞ்ச உடனே இஸ்ரவேலுக்கு மோவாபியர் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போறாங்க. அப்ப என்ன நடக்கு பாருங்க. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து திராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்துல போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அவன் அனுப்புறான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்துல விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோட சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். எலியாவிடத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படிக்கு எலியா போய் இப்போ அந்த ராஜாவிடத்துல சொல்றாரு. அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்த பொழுது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு, பார்த்தீங்களா, அவங்க அங்க போகிறதுக்கு முன்பதாகவே எலியா அங்க போய் சொல்றாரு, நீங்க எப்படி அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கிறார். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை என்ன காரியங்கள் நடந்துச்சு, இப்போ அந்த மனுஷர்கள் ராஜாவிடத்துல சொல்றாங்க. அதற்கு அவர்கள் 6ஆம் வசனம், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்தில் விசாரிக்க போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா, அப்போ அந்த வியாதியின் படுக்கை உனக்கு மாற்றப்படாது, அந்த படுக்கையிலே நீ இருந்து மரிச்சு போயிடுவா அப்படின்னு சொல்லி இங்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்த இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டார். உங்களிடத்துல சொன்ன அந்த மனுஷன் யாரு, எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகி எலியாதான் என்று சொல்லி, பார்த்தீங்களா, எலியாவை பாயிண்ட் அவுட் பண்ணி, இப்ப எலியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். பார்த்தீங்களா, இப்போ 50 சேவகரையும் அனுப்பி
என்ன பண்றாங்க? 50 சேவகரை அனுப்பி ராஜா உங்களை வர சொல்றாரு. பிரைஸ் லார்ட். உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. என்னால மைக் ஆஃப் பண்ண முடியல. ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த பாகால் செவுல் அந்த பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்துல போயிட்டு இவன் போய் அங்க குறிக்கேட்டு வருகிறதை காட்டிலும் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இது ராஜாவுக்கு அறிவித்தோன்னு இப்ப ராஜா என்ன பண்றான்? ஒரு 50 சேவகரையும் ஒரு தலைவனையும் அனுப்பி மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற எலியாவிடத்துல அனுப்பும் பொழுது, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் அப்படி என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது எலியா பாருங்க, அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. அனுப்பப்பட்டவர்களை எலியா இங்கே அக்கினியினாலே அனுப்பி என்ன பண்றாரு? அவர்களை பட்சித்து போடுகிறதக்கதான ஒரு சூழ்நிலை வருது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். பாத்தீங்களா? சீக்கிரமா ராஜா வர சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி எலியாவிடத்துல சொல்றாங்க. எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. முதல்ல ஒரு 50 பேர், இப்போ ஒரு 50 பேர். மறுபடியும் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த பொழுது எலியாவுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனை தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகி இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரும் பட்சித்தது. இப்பொழுதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, நீ அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவிடத்திற்கு இறங்கி போய், பாத்தீங்களா, 3ஆவதாக வந்தவன் என்ன பண்றான்? ரொம்ப டேலண்டா எலியாவோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவன் பாருங்க, அவனிடத்துல தயவா பேசுகிறான். உம்முடைய கண்களை எங்களுக்கு தயவு கிடைக்கணும், எங்களை முன்னாடி பட்சித்த போட்டது போல எங்களையும் அந்த அக்கினினாலே பட்சிக்காதபடிக்கு அப்படின்னு சொல்லி அங்க பேசுகிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இப்போ கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, நீ எழுந்து அவனோடு கூட கடந்து போ அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் கிளம்பி போகிறான். என்ன நடக்கு பாருங்க. பிரைஸ் லார்ட். 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றான், நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுலிடத்திலே விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய், ஆதலால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்க என்ன சொல்லி அனுப்பினாரோ அதேதான் இங்க மறுபடியும் எலியா வந்து சொல்றார். நீ செத்து போயிடுவேன். ஆண்டவரிடத்துல விசாரிக்காம ஒரு விக்கிரகத்திடத்துல போய் ஒரு குறி சொல்லுகிற மேடையில போயிட்டு நீ இப்படியான காரியங்களை செய்தபடினாலே நிச்சயமாய் நீ உன் வியாதியின் படுக்கையை விட்டு நீ வெளியே வர முடியாது, நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ இருக்கிறது. 4ஆம் புஸ்தகத்துல நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிக்க போகிறோம் இந்த ராஜாக்களை குறித்து. இப்ப 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம கடந்து சென்றுடுவோம். 2ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எலியா எடுத்துக்கொள்ளப்படுதல், எலிசா ஊழியத்தை ஆரம்பித்தல். அற்புதங்கள். எலிசா மூலமா சில அற்புதங்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படுதல், எலிசா ஊழியத்தை ஆரம்பித்தல், அற்புதங்கள். ஆமென். 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம கடந்து சென்றலாம். 2ஆம் அதிகாரம் எலியாவுடைய அந்த காரியங்கள் முடிகிறது. எலியாவுடைய
வாழ்நாட்களுடைய காரியங்களை இப்ப ஆண்டவரிடத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலியா நம்ம வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரத்தை. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த எலிசா உங்களுக்கு யாருன்னு முன்னாடியே நம்ம முதல்லயே பார்த்துட்டோம். எலிசாவை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்க மறந்து இருக்க மாட்டீங்க. பிரைஸ் லார்ட். இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்குது என்றால், இந்த எலிசா எலியா இடத்துல சில காரியங்கள் எல்லாம் அவர் கேட்பார். எங்க என்ன பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துலதான் எலிசாவை குறித்து வருகிறது. 19ஆம் வசனத்துல 19வது அதிகாரத்துல 19வது வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டு இருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். உடனே இந்த எலிசா எலியாவை பின்பற்றி வருகிறான். இப்ப அவங்க எலியாவும் எலிசாவும் ஒன்னாதான் இருக்காங்க. இப்போ ஆண்டவருடைய அதாவது எலியாவை எடுத்துக்கொள்ள போகிற அந்த நாட்கள் வந்து விட்டது. இப்ப இந்த 2ஆம் அதிகாரத்துல நம்ம விரிவாய் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். பாத்தீங்களா? நான் உன்னை விட மாட்டேன், நீங்க தான் இருக்கணும், நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க எலிசா எலியாவிடத்துல சொல்லுகிறாரு. 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது பெத்தேலில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்திலே வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். பாத்தீங்களா? சில தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் இப்ப எலிசாவுக்கு வெளிப்படுது. ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா? ஆண்டவர் முன்னாடியே அறிவிக்கிறார் பாருங்க. தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாம ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்ய மாட்டார். இப்ப எலியாவின் மேல இருக்கிற அந்த ஆவி இரட்டிப்பா எலிசாவின் மேல வரப்போகுது. அதுக்குரிய காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பாத்தீங்களா? முன்னாடியே தெரிஞ்சிருது. எலிசாக்கு முன்னாடியே தெரியுது. அதனாலதான் எலியாவை எங்கேயும் விடாதபடிக்கு அவரோடு கூடவே அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தரனை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். பாத்தீங்களா? முதல்ல சொல்றாரு எலியா எலிசாவை பார்த்து சொல்றாரு, நான் பெத்தேலுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எங்க போகணுன்றாரு? நான் எரிகோ மட்டும் போனோம். 4வது வசனத்துல சொல்றாரு, நான் எரிகோ மட்டும் போக வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப மறுபடியும் பாருங்க, எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அதாவது எலிசாக்கு தெரிஞ்சு போச்சு, எலியா தன்னை விட்டு போக போறாரு, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அப்படின்றது தெரிஞ்சபடினால எலியாவை விட்டு போகாதபடிக்கு அப்படியே கூடயே இருக்கிறான் பாருங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தாக மறுபடியும் என்ன நடக்கு பாருங்க. எரிகோவுக்கு வராங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் பாருங்க 2ஆம் முறையும் அந்த எரிகோவிலும் வந்து எலிசாவுக்கு வெளிப்படுத்துறாங்க. உனக்கு தெரியுமா, உன்னுடைய தலைமைத்துவத்துல இருக்கிற அந்த உன்னுடைய தலைவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மறுபடியும் சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். 2ஆம் தாரமும் அதே சொல்றான். பின்பு எலியா அவன் நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். பாத்தீங்களா? 3ஆவது தடவை இப்ப எலியா சொல்றாரு, நான் யோர்தானுக்கு போனோம், ஆண்டவர் அங்க அனுப்புறாரு. முதல்ல பாருங்க, முதல்ல எங்க போனோம்னு சொன்னாரு? முதல்ல சொல்றாரு பெத்தேலுக்கு போனோம், அடுத்தது எரிகோவுக்கு போனோம், இப்போ யோர்தானுக்கு போகணும். ரொம்ப உண்மையாகவே நம்ம பார்க்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியாம ஒரு காரியங்களும் செய்கிறது இல்ல. அடுத்தது எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்துல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னோடு கூட இருக்கிற தலைமைத்துவமான அந்த எலியாவை எடுத்துக்கொள்ள போறாரான்னு சொன்னா, எனக்கு தெரியும் அப்படின்றான். இப்போ மறுபடியும் எலியா சொல்றாரு என்னன்னு, யோர்தானுக்கு ஆண்டவர் என்ன அனுப்புறாரு, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான்.
அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அந்த ஆடையின் மேல கூட இருந்திருக்கிறார். எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வையில கூட தேவனுடைய வல்லமை இருந்திருக்கிறதை நம்ம இங்க உணர்கிறோம். உண்மையாவே நம்ம யூஸ் பண்ணுகிற ஆடைகளில கூட அநேக காரியங்கள் இருக்கிறது. யாராவது கட்டப்பட்டவர்களுடைய ஆடையை நம்ம போடுவோமானால் அதுல இருக்கிற கிரியைகள் நிச்சயமாய் நம்மை பாழாக்கும். உண்மையா அது போல இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, 12 வருஷமுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னை தொட்ட உடனே என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆடையை வஸ்திரத்தையாவது நான் தொடரும். உண்மையாவே ஸ்பிரிட் என்பது ஒரு பயங்கர ஒரு வல்லமையான ஒரு காரியம். இப்போ எலியாவின் மேல இருந்த அந்த சால்வையை எலியா முறுக்கு என்ன பண்றாரு, அந்த யோர்தானை அடிச்ச உடனே அது 2 கரையாய் பாருங்க, அப்படியே உலர்ந்த தரை வழியாக அவர்கள் அக்கறைக்கு போகிறார்கள். ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை இங்க பார்க்கிறோம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கானே, இவனுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, இங்க அவர் கேட்கிறார், உனக்கு என்னதான் வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எலிசாவிடத்துல அவர் கேட்கிறாரு. ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளப்படும் மட்டும் உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க பிரியமானவர்களே, அவன் மேன்மையான ஒரு காரியங்களை கேட்கல. இந்த எலிசா சொல்றாரு, எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், உங்க மேல இருக்கிற அந்த ஆவி டபுள் மடங்காக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான காரியம். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். பார்த்தீங்களா? அரிதனா என்ன? கிடைக்க கூடாததான காரியங்களை நீ கேட்கிற. உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. பாத்தீங்களா? ஒரு சுழல் காற்று எடுத்துக்கொள்ள போகுது இல்லையா? அப்ப பாருங்க பிரியமானவர்களே, அந்த சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அந்த சுழல் காற்று யாராலும் பார்க்கவும் முடியாது. இப்போ எலியா சொல்றாரு, ஒருவேளை உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது அப்படி என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுதே இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. 2 பேரையும் இப்ப அது பிரிக்குது. பிரிச்சு எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். பாத்தீங்களா? இங்க ஆண்டவர் அப்படியே ஒரு பிரிவினையை அனுப்புறார். பிரிவையான ஒரு காரியங்களை அனுப்புறார். 2 பேரும் ஒன்னா நடந்து போறாங்க. ஆனா தேவன் அங்க 2 பேரையும் பிரிக்கிறாரு. பிரிச்சு இப்போ எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு தன் தகப்பனே, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். எப்படி இருக்கு பாருங்க. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். என்ன ஒரு மிராக்கிள் பாருங்க. அந்த மேல இருக்கிற துணியில எவ்வளவு ஒரு ஸ்பிரிட் பார்க்கணும், நீங்க அதுதான் பார்க்கணும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி அவன் சொன்ன உடனே இங்க மறுபடியும் தண்ணீர் பிளக்கிறத நம்ம பார்க்கிறோம். எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததனால் எலிசா இக்கரைப்பட்டான். அங்கிருந்து மறுபடியும் வந்த வழியாகவே இப்போ எலியா போகிறான். பிரைஸ் தி லார்ட். என்ன நடக்கு பாருங்க அடுத்தது. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. பாருங்களேன், இப்ப இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர், அந்த தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்ப எலிசா திரும்பி வருகிறத பார்த்த உடனே நிச்சயமா எலியாவுடைய ஆவி இவர் மேல இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவனை தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடைய 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானனை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். பாருங்க, இப்ப இந்த தீர்க்கதரிசியோட புத்திரர்கள் அவனை குழப்புறாங்க பாருங்க.
ஒருவேளை எலியா வந்து எங்கேயாவது ஆண்டவர் கொண்டு போய் மலையில வச்சிருப்பாரு, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. பிரைஸ் இந்த இடங்கள்ல இருந்திருக்கலாம். வேணா நீங்க 50 பேர் அனுப்பி தேடுங்க அப்படின்னும் பொழுது, எலிசா சொல்றான், அவர்களை அனுப்ப வேண்டாம். ஏன்னா அவனுக்கு தெரியும். பிரைஸ் ஆனா அவர்களுக்குள்ள பாரு அந்த சந்தேகத்தின் ஆவி பாருங்க. அவங்க நான் தூண்டிக்கிட்டே இருக்கிறத தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சந்தேகம் அந்த எலிசாவுக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரணும் அப்படின்றத இன்னைக்கு பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 17ஆம் வசனம் பாருங்க. அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல். என்ன தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரு. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எலிசாக்கு நல்லா தெரியும். எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். சுழல் காற்றினால தேவன் எடுத்துக்கொண்டார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆனால் அவனோடு கூட இருந்த அந்த தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் என்ன பண்றாங்க? 50 பேரை சரி போ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினால் 3 நாள் அளவும் தேடியும் எலியாவை எங்குமே காணவில்லை. அப்போ 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எரிகோவிலிருந்து அவனிடத்திற்கு திரும்பி வந்த பொழுது அவன் இவர்களை பார்த்து போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படின்றார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நிறைய பேர் அப்படிதான். சில வெளிப்பாடுகளை நம்ம சொல்லும் பொழுது நம்மள மதிக்க மாட்டாங்க. அவங்களா போய் திரும்பி வந்த பிறகு சொல்லுவாங்க. ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. இல்ல ஆண்டவர் உன் இருதயத்தின் கடினத்தின்படிக்கே அனுப்புவார். உன் இருதயம் அப்படி கடினமா இருக்கு. அதனால ஒண்ணு அனுப்பிதான் தீருவார். ரொம்ப நாட்களாகவே எனக்கு மயக்கம், பலவீனம், சரியான மயக்கம். ரத்தம் ஒரு பக்கம் குறைவா இருந்தாலும் மயக்கம் இருந்துட்டே இருக்கு. பிசாசு எப்பயும் என்னுடைய செவிகளை பேசிட்டே இருப்பான். நான் கடிஞ்சு கொண்டே இருப்பேன். 24 மணி நேரம் அந்த ஆவிகளை கடிந்து கொண்டே இருப்பேன். நான் பொல்லாத ஆவி என்ன விட்டு விலகு அப்படின்னு சிந்தனை மாற்ற வருகிற பொல்லாத நான் பலவீனன் அல்ல நான் பலவான் என்று. ஒரு நாள் ரொம்ப பலவீனப்பட்டு ஒருவேளை ஸ்கேன் எடுத்து பாத்துருவோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போனேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன் பாருங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அது உள்ள போகும்பொழுது அந்த மிஷின் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏற்கனவே எனக்கு லோ ப்ரெஷரு. அந்த மிஷினுடைய சவுண்ட கேட்ட உடனே பாருங்க, கடைசியா கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் அந்த ரவுண்டுக்குள்ள நம்மள உள்ள கொண்டு அனுப்புவாங்க. அந்த சவுண்டு அப்படியே டங்கு டங்கு டங்குன்னு இடிச்சு 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 எனக்கு ப்ரெஷர் அதிகமாயி கடைசி நேரத்துல என் காலெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சுட்டேன். உடம்பே அசைக்க கூடாது ஆக்சுவலி இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ள போனா. பயங்கரமான ஒரு பயம் திகில். போயிட்டு உள்ள இருந்துட்டு வந்தோடனே வெளியே வந்தோடனே எனக்கு மூச்சு அடைச்சு ஒரு மாதிரி ஆயிட்டு. உண்மையாவே கணவர் என்னோட இருந்தார். அவர் கரத்தை பிடிச்சு எனக்கு அலையே வந்துருச்சு. ஐயோ நான் இறந்துட்டு இருப்பேன் அப்படின்னு. கம்முன்னு இருந்த ஆண்டவர் அமைதியா இருந்தார். போய் அந்த ரிசல்ட் கொடுத்தாங்க. எடுத்துட்டு போய் காமிச்சோன்னு ஒண்ணுமே கிடையாது. யூ ஆர் பெர்ஃபெக்ட். நத்திங் இஸ் தேர் அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் கடினத்து நிமித்தம் தான் நான் உன்னை அனுப்புனேன். உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு பலனா இருக்கிறேன். நீ ஜெப நேரத்தை கூட்டணும். நீ என்னுடைய சமூகத்துல இன்னும் அதிகமா சேரணும். சத்துரு உன்னை எதிர்க்கிறான். சத்துருடைய கிரியைகள் உன் சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை அந்தந்த நேரத்துல நீ எடு. நீ இந்த காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டியது இருக்கு. இதை சரி பண்ணி அதை சரி பண்ண ஆண்டவர் காட்டார். நான் இவ்வளவு சொல்லியும் உன் இருதயமானது என்னன்னா, ஒருவேளை மருத்துவமனைக்கு போய் நம்ம செக் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ. என்னுடைய இருதய கடினத்தின்படிக்கு போனேன். இங்க அது வரைக்கும் தான். இங்க எலிசா பாருங்க, எலிசாவிடத்துல அந்த 50 சொல்றாங்க. அந்த தீர்க்கதரிசியோட புத்திரர்கள் சொல்றாங்க, ஓ போய் பாரு தேடுவோம். ஒருவேளை எலியாவை எங்கேயாவது கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருப்பாரு. சலித்து போக மட்டும் அவங்க அலட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சில வேலைகளை நம்மளை அனுமதிப்பார். போ என்ன பண்றியோ போய் செய். அப்ப இங்க கரெக்டா எலிசா சொல்றேன், நான் தான் போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படியே. ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு உடனே கீழ்ப்படினோங்க. அது எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் தேவன் நடத்துவார். அதை நம்ம இந்த சத்தியத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். 19ஆம் வசனம் பாருங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவு வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இப்போ அந்த அபிஷேகம் ரெட்டிப்பா இருக்கு. எலியாவின் மேல இருந்த அபிஷேகமே பயங்கர வல்லமை. உண்மையா இன்னைக்கு ஆண்டவர் இதாங்க விரும்புறாரு. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவத்துக்கு ஏதாவது கேட்கிறோமா? ஆண்டவர் எனக்கு இந்த வரங்களை கொடுங்க, ஆண்டவர் எனக்கு இன்னும் ஆண்டவர் எனக்கு வரங்களை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? இந்நாட்களில அப்படி கேட்கறதா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. அதை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பணம் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு இந்த காரு வேணும், ஆண்டவர் எனக்கு இந்த பங்களா வேண்டும், ஆண்டவரை நான் விரும்புகிற காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் இது வேணும் என்று கேட்கறத காட்டிலும் நீங்க நல்லா கவனிக்கணும். எலியாவின் மேலேயே பயங்கரமான அபிஷேகம். இதுலயே எலிசா இங்க ரெட்டிப்பான அபிஷேகத்தை கேட்கிறார். சாதாரண கெட்டு போன அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத அந்த தண்ணி குடியிருப்புக்கே
நல்லதல்லாத தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலமான அந்த காரியங்களையே கர்த்தரால் அபிஷேகப்பட்ட மனுஷன் கொடுக்கிற அந்த ஆலோசனைப்படி செய்த உடனே அந்த நிலத்தினுடைய தண்ணீர் எப்படி ஆயிடுச்சாம், குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் அது ஆரோக்கியம் ஆயிடுச்சாம். சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்க ஸ்பிரிச்சுவலான வாழ்க்கைக்குள்ள வர வர வேற இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை மாற்றிடுவார். அல்லேலூயா. யாரிடத்திலயும் போய் நீங்க நகைகளை எடுங்க, நீங்க இதை எடுங்க, அதை எடுங்கன்னு சொல்ல வேண்டாம். இதெல்லாம் மாயை என்பதை அவர்களே உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த உலகமே மாயையில தான் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றது. இப்ப பாருங்க என்ன நடந்தது பாருங்க. 23 வசனம். அவன் அவிடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலே இருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவிடத்தை விட்டு கர்மேல் பர்வத்துக்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். ஆனா பாருங்க, இந்த அபிஷேகம் கிடைச்ச அந்த சுறுசுறுப்புல இங்க என்ன நடந்து ஒரு தவறு நடந்துச்சு பாருங்க பிரியமானவர்களே. இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். பரிசுத்தாவி கிடைச்சிருச்சு, நிறைய வரங்கள் கிடைச்சிருச்சு, நான் எல்லாருக்கும் மேல கைகளை வைப்பேன், நான் பயங்கரமா ஊழியம் செய்வேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். இங்க பாருங்க, இருக்கிற இந்த நேரத்துல இப்பதான் ஒரு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்தாரு. கெட்டுப்போன நிலம், கெட்டுப்போன தண்ணீர், பாழான நிலத்துல நல்ல தண்ணீரா ஆரோக்கியமான நீரை மாற்றுகிறதுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு பரிசுத்த ஆவியானவரை உபயோகப்படுத்திட்டு கடைசியில இப்ப என்ன நடந்தது பாருங்க, கவனிக்கணும். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு அவன் போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்துல வந்து அங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில கூட்டமாக பிள்ளைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகா இருக்கிற ஒரு இடத்துல கிட்ட வருவாங்க, அப்படித்தானே? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல நீட்னஸா இருக்கிற பிள்ளைகள் இடத்துல எல்லா அந்த மாதிரி இருக்கிற மனுஷ இடத்துல பிள்ளைகள் ஓடி வந்து பேசுவாங்க. ஆனா இங்க எலிசாவுடைய உருவ அமைப்பு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. எலிசாவுடைய உருவ அமைப்பு எப்படி இருந்திருக்கும்? பிள்ளைகள் கேலி செய்கிற அளவுக்கு அவனுடைய உருவ அமைப்பு இருந்திருக்கிறதுன்றதை இங்க நீங்க மறக்க கூடாது, பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஒரு எலிசா ஊழியக்காரனை பார்த்து பாருங்க, அந்த பிள்ளைகள் வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ. ஒருவேளை அவனுக்கு முடி இல்லாம இருந்திருக்கலாம். அந்நாட்கள்ல தீர்க்கதரிசிங்க என்ன உடை அணிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ்ஸா போட்டிருப்பாங்க, அப்படிலாம் இருந்திருக்காது. ஆண்டவர் கொடுக்கறதான ஏதோ ஒரு உடையை அணிஞ்சு கொண்டு அவங்க போயிருப்பாங்க. அவங்களுடைய மோட்டிவே என்னன்னா, ராஜாக்களுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லணும், தேசத்தை அழிவிலிருந்து தப்பு வைக்கணும், ராஜாக்களை மனம் திரும்ப வைக்கணும். இதுதான் அவருடைய மென்டாலிட்டியா இருந்தது. அப்போ பிள்ளைகள் அவனை கேலி பண்ணுகிற அளவுக்கு எலிசாவுடைய உருவ அமைப்பு அங்க அப்படி இருந்திருக்கு இல்லையா? ஒருவேளை ஒரே ஒரு சின்ன ஒரு துண்டு அவன் இடுப்புல கட்டி இருக்கலாம், ஒரு சால்வையை மட்டும் மேல போட்டிருக்கலாம், எலியாவுடைய சால்வை மேல போத்தின்னு இருக்கலாம், அவன் தலை மொட்டையா இருக்கு. அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருப்பான். ஆனால் இந்த பிள்ளைகள் கேலி பண்ணிட்டே இருப்பாங்க. பிள்ளைகள் கேலி பண்ணதை அவன் சகிக்கவே இல்லை பாருங்க. அங்க அதுதான் ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். பிள்ளைகள் கேலி செய்யறாங்க, அவனை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கேலி செய்த உடனே அவனுடைய கோபம் அங்க பாக்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேமிலே ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளல. எரிகோ பட்டணத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. உடனே சீஷர்கள் சொல்றாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல, ஆண்டவரே என்ன சொல்றீங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எலியா அனுப்பினது போல வானத்துல இருந்து அக்கினியை கொண்டு வந்து இவங்களை எல்லாம் படிச்சுட்டு போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். நீ இன்னும் ஆவியுடையவன் என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறார் ஆண்டவர். நீ இன்னும் ஆவியுடையவனா இருக்கிறாய், நீ இப்ப இன்னும் ஆவியுடையவனா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அவர்களை சாம்பலாக்குகிற ஆவியுடையவனா நீ? நீதிமான்களே அல்ல பாவிகளையே நான் வந்து ரட்சிக்கும்படி மனம் திரும்ப வைக்கும்படியாக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். நீ என்ன இந்த பாவிகள் எல்லாம் நான் நெருப்ப போட்டு சுட்டரிப்பேன்னு சொல்றேன், நீ இன்னும் ஆவியுடையவன் என்பதை நீ அறிந்து கொள்ளல என்றாரு. அப்ப இந்த எலிசாக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை உண்மையா பரிசுத்தாவே ரொம்ப அதிகமா இருக்கவங்களுக்கு அதிகமா கோபம் வரும். நான் பார்த்திருக்கேன், நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆவியானவருடைய அந்த கோபம் எதனா எதுவுமே அவங்க டக்குன்னு சகிக்க மாட்டாங்க, உடனடியாக சட்டுன்னு அவங்க கோபப்படுவாங்க. கொஞ்சம் ஆவியில அறிகிறதுக்கு, ஏன்னா ஆண்டவருடைய அந்த உக்கிரமான அந்த காரியங்கள் சில வேளைகள் அவர்கள் சமாதானமா இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. பாருங்க, இப்ப அவன் நல்ல ஒரு பவர்ஃபுல்லா எலிசாவனுடைய சால்வையை வைக்கிறான், அதை கொண்டு வந்து யோர்தானை அடிச்சான், உடனே திறந்தது, வழி விட்டது, அதை பயங்கரமான ஸ்பிரிட் அவன் மேல இறங்கிடுச்சுன்னு 50 தீர்க்கதரிசன புத்தகங்கள் வந்து அவன் கால்கள்ல பணிஞ்சு கொள்ளுறாங்க. அடுத்து வருகிறான், அப்புறம் தண்ணீரை வந்து நல்ல ஆரோக்கியமான நீரா மாத்துக்கிறான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இவன் இப்ப எங்க உள்ள வரான், பெத்தேலுக்கு அவன் உள்ள வரும் பொழுது அங்க இருக்கிற அந்த குழந்தைங்க அவனை கேலி செய்த உடனே அவன் பண்ண ஒரு வேலையை பாருங்க பிரியமானவர்களே. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே
அவர்களை சபித்தான், குழந்தைகளை சபிச்சான். அது செய்யக்கூடாது பிரியமா. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, நீ நல்லா இருக்க மாட்ட, நீங்க எல்லாம் பாதாளத்துக்கு போயிருவீங்க, நீங்க இப்படி போயிருவீங்க அப்படி போயிருவீங்கன்னு. அந்த வார்த்தை சொல்லுகிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவன் இந்த இடத்துக்கு போவான் என்று சொல்லுகிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம யாரு பிரியமானவர்ல? இங்க சொல்லுது, கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்த உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டதா. 42 பிள்ளைங்க போயிட்டாங்க பாருங்க. நல்லதுக்கு உபயோகப்படுத்தின அந்த பரிசுத்த ஆவியவன் பாத்தீங்களா கடைசியா எப்படி பண்ணிட்டான் பாத்தீங்களா? அதனாலதான் இவன் மரணம் அடைஞ்சு இறந்தான். கடைசியில நம்ம பார்க்க போறோம். எலிசாவுடைய மரணம் ஒரு வியாதிப்பட்டு ஒரு கொடுமையான ஒரு மரணத்தை அவன் சந்தித்து கொண்டான். அடுத்து பாருங்க 25 வசனத்துல, அவன் அவிடத்தை விட்டு கர்மேல் அவன் போயிட்டான். அவன் அதை பத்தி நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. என்ன கேவலமா பேசினானுங்க. அந்த குழந்தையன் கூட பார்க்காம நான் சபிச்சேன். அவன் அந்த பிள்ளைங்க இறந்துச்சு, அவ்வளவுதான். அதை பத்தி அவன் கவலைப்படல, எதுவுமே பண்ணல. அப்படியே அந்த இடத்து விட்டு போறான். அவன் அவிடத்தை விட்டு கர்மேல் பருவத்துக்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். சரி, 3ஆம் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கத்துக்குள்ளே வந்துருவோம். 3 ராஜாக்கள் மோவாபியரை தோற்கடித்தல். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம். 3 ராஜாக்கள் மோவாபியரை தோற்கடித்தல். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ம வீணா பயன்படுத்தக்கூடாது. ஆவியானவரை உள்ள இருக்கும்போது நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். எலிசா அந்த காரியங்களை செய்திருக்கிறாரு. ரொம்ப கொடுமை. குழந்தைகளே, ஒருவேளை அவர் என்ன பண்ணிருக்கலாம், அந்த இடத்தை விட்டு வந்திருக்கலாம் வெளியில. உண்மையாவே நமக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு உணர்வுகள் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளை வேதனைப்படுத்துகிறது, கலக்கத்தை கொண்டு வர்றது. ஆவிலே அவன் பரிசுத்த ஆவியில டபுள் மடங்கான அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் அவன் ஆவியில சரியா வளரல பாருங்களேன். அந்த குழந்தைகள் 42 பிள்ளைங்களை, எவ்வளவு அந்த பிள்ளைங்க கதறி இருக்கும். அந்த பிள்ளைங்க எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒரு தீர்க்கதரிசி ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டிய அந்த தீர்க்கதரிசி இன்னைக்கு 42 பிள்ளைகளை கரடி. உண்மையா இன்னைக்கு அநேகர் நம்மள இன்னைக்கு கேலி செய்யறாங்க, துணியோ காரியங்களை செய்யறாங்க. நம்ம அந்த இடத்தை விட்டு அமைதியா கடந்து வந்துடணும், அவ்வளவுதான். தேவன் தான் அவர்களை பார்த்துக்கொள்ளணும். அப்படி அவன் விட்டுட்டு வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த எலிசா அந்த ரெட்டிப்பான அபிஷேகம், ஆனா அது உண்மையாவே ஒரு விசனமான ஒரு காரியம். 2ஆம் அதிகாரத்திலே, சரி 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே 3 ராஜாக்கள் மோவாபியரை தோற்கடித்தல். ஆரோக்கிய ஜெயா லைன்ல இருக்கீங்களா? பிரைஸ்லா இருக்கமா ஐயா, நீங்க 3ஆவது அதிகாரத்தை அப்படியே தொடர்ந்து வாசிட்டு வரீங்களா ஐயா? சரிம்மா. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். மோவாபிய ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் எல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறா என்று யூதாவின் ராஜாவாகி யோசபாத் கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், யோதோம் வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோதாமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத்
3 ராஜாக்கள் மோவாபியரை தோற்கடிக்கிறதா நம்ம பாக்குறோம். இப்போ யாருமே இங்க இஸ்ரவேலில தீர்க்கதரிசிகள் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை அப்படின்னா இந்த எலிசா எலியாவுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறார் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவர் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கு உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுத்ததற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற்று. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகள் ஆக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததனால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்ட பொழுது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர்களின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள் இந்த ரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், அதெல்லாம் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரே சேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிப்படாதிருக்கிறது போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதை சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாகிறது என்று மோவாபியின் ராஜா கண்டபொழுது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுவாய் விழுகிறதுக்கு பட்டை முறுவுற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் மூண்டதனால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். இப்படியே 3 ராஜாக்கள் மோவாபியரை என்ன பண்றாங்க? தோற்கடிக்கிறார்கள். 4வது அதிகாரத்துக்கு போயிடலாம். எலிசா தீர்க்கதரிசியின் 5 அற்புதங்களை குறித்து நம்ம இங்க பார்க்க போறோம். 4வது அதிகாரத்துல எலிசா தீர்க்கதரிசியின் 5 அற்புதங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி இந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்துல வை என்றான். இது நம்ம இந்த அற்புதத்தை பார்க்கும்பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நம்ம எலிசா சாரிபாத் விதவினுடைய வீட்டுல செய்த அந்த அற்புதங்களைல உண்மையாகவே சாரிபாத்தின் வீட்டுல விதவின் வீட்டுக்கு ஆண்டவர் எலியாவை அனுப்புறாரு இல்லையா? நமக்கு நல்லா தெரியும். உண்மையாகவே எலியா அவளை சந்திக்கும் பொழுது இவ என்ன பண்ணுவானா, விறகு பொறுக்கிட்டு இருப்பா. ஒரு 4 விறகு பெருக்கி கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி மாவு இருக்கு,
அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளைய சாகிறதுக்காக நான் விறகு பொறுக்கிறேன்னு சொல்லுவான். அதே போல ஒரு அற்புதத்தையும் இங்க ஆண்டவர் எலிசாவை கொண்டு செய்யறாரு பாருங்களேன். இங்க இது அப்படியே டோட்டலா இங்க இருக்கிற இந்த ஸ்திரீ பிரைஸ் லார்ட், அவள் தன்னை குறித்து அவள் சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்ப எனக்கு இருக்கிற 2 பிள்ளைகளும் அடிமையா கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப எலிசா அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அவகிட்ட கேட்டாரு, உன்கிட்ட என்ன இருக்குன்னும் போது, என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, போய் உன்னுடைய அயல் வீட்டார் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய பாத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு நீ உன் பிள்ளைகளும் அறைக்குள்ளே பூட்டி அந்த காலியான பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சம் இந்த எண்ணெயை வார்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க 5ஆம் வசனத்துல, அவள் அவனிடத்துல இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பயங்கரமான ஒரு அற்புதம் இல்ல? உண்மையா இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அற்புதம். அந்த உண்மையா பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகம் எலியாவின் மேல இருந்தது. அதே டபுள் மடங்கா இங்க வரும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு கிரியைகள் பாருங்க. உண்மையா இன்னைக்கு ஒரு சில நேரத்துல பார்ப்போம், நமக்கு சிலிண்டர் காலி ஆயிடும், காலியாய் ஆஃப் ஆயிடும். திடீர்னு நம்ம கை வச்சு ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு வேளைக்கு சமைக்கத்தக்கதான காரியங்கள் வரும். திடீர்னு பைக்ல போயிட்டே இருப்போம். இதெல்லாம் விளையாட்டு இல்லை, உண்மையை அநேகர் சாட்சி சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் காலி ஆயிடும், கை வச்சு ஜெபம் பண்ணி அது காலி ஆகிற மாதிரி அது ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு பைக் ஓட தெரியாது, பைக் ட்ரைவ் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை கொஞ்ச நேரத்துல இதுல பெட்ரோல் காலி ஆகும், கை வச்சு ஜெபம் பண்ணிட்டே பிள்ளைங்க போவாங்க, ஊழியக்கார பிள்ளைங்க. எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டு அங்க ஆண்டவர் கரெக்டான அந்த பங்க் வர்றது, பெட்ரோல் பங்க் வர வரைக்கும் அந்த வண்டியை அழகா ரைட் பண்ணி எடுத்து போற வரைக்கும். இன்னைக்கும் அந்த தேவன் நினைக்கும் இருக்கிறார். பரிசுத்தாவியானவருடைய வல்லமை பயங்கரமானது. இன்னைக்கு நம்ம அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம், தாகம் இல்லாம இருக்கிறோம். ஏதோ கிடைச்ச ஒரு 2 அந்நிபாஷை வச்சு அப்படி ஓடிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, எலிசாவுடைய தாகம் அதுதான். எலியாவை போல நான் என்ன பண்ணுவோம், உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு இரட்டிப்பா கொடுங்க அப்படின்ட்டு. இங்க முதல் அற்புதமே பாருங்களேன் என்ன நடக்குது. அவளுடைய அந்த எண்ணெயெல்லாம் வச்சு அவள் தன் கடனை அவள் அடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமான காரியம். 7ஆம் வசனம் பார்க்கிறோம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருந்தாள். இப்ப 2வது ஒரு அற்புதம். அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் இப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வர வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அப்பெல்லாம் பாருங்களேன், உண்மையாவே தீர்க்கதரிசிகளை நம்ம முன்னாடி பார்த்தோம். எலியா தீர்க்கதரிசியை தேடிட்டு ராஜாக்கள் தேடி வராங்க. அப்புறம் பாக்குறோம் இங்க எலிசா தீர்க்கதரிசி தேடி வராங்க. இங்க ஆண்டவர் அனுப்புறாரு, அதனால அவர் போகிற ஒரு காரியங்கள் நடக்குது. ஆனா உண்மையாவே இன்னைக்கு பாருங்களேன், எல்லாம் அப்படியே டிட்டோவா மாறி போயிடுச்சு. அவங்க வீட்டுல உட்காந்துட்டு ஊழியக்காரங்களை வர வைப்பாங்க, நீங்க அங்க இருந்து வாங்க, நீங்க எங்க இருந்து வாங்க அப்படின்ட்டு. உண்மையா ஆதி நாட்கள்ல ஊழியக்காரர்கள் அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேடிக்கிட்டு போவாங்க. முதல்ல சவுல் ராஜா, அதாவது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிற அந்த சவுல், பாருங்க ஆண்டவர் அவரை எப்படியாவது கொண்டு வந்து சாமுவேல் இடத்துல சேர்க்கணும். அதனாலேயே அவங்க தகப்பனுடைய கழுதைகள் காணாம போக வைக்கிறார். ஆண்டவர் செய்யறதா அது. அவனோடு கூட இருக்கிறவன் சொல்றான், வாங்க நமக்கு ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், சாமுவேல் இடத்துல போய் நம்ம கேட்போம் அப்படின்னு. அந்த நாட்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல தீர்க்கதரிசிகளை தேடிதான் போவாங்க. அன்றோட வார்த்தை கிடைக்குமா, எனக்கு இந்த ஆலோசனை கிடைக்குமா, எனக்கு இந்த விடுதலை கிடைக்குமான். இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. அவங்க இருக்கிற வீடுகளுக்கு இன்னைக்கு நம்ம தேடிட்டு போறோம். ஆண்டவர் இவ்வளவு கிருபையா இருக்கிறாரு, ஆனால் அதையும் சரியாக பயன்படுத்துகிறவர்கள் இல்லை. இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க 2வதாக ஒரு காரியம் 8ஆம் வசனத்துல, சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்ன பண்றா, நம்முடைய ஊழியக்காரு அனுதினம் வந்து போகிறாரு, அவருக்கு நம்ம இடத்தை ஆயத்தப்படுத்தணும்ன்ற ஒரு நல்ல ஒரு இருதயம் அவளுக்கு இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா எல்லாம் முடிஞ்ச உடனே எப்ப போவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. உண்மையாவே ஊழியக்காரங்களும் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. எந்த வீட்டுல போனாலும் ஆண்டவர் சொன்னாதான் அந்த வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா போகவே கூடாது. ஆண்டவர் சொன்னாதான் அவங்க வீட்டு சாப்பாட்டுல கை வைக்கணும், இல்லைன்னா வைக்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரருடைய காரியங்கள் இன்னைக்கு கனவீனமான காரியங்கள்.
அழைக்காத இடங்களுக்கு போறது, தேவன் சொல்லாத இடங்கள்ல போறது, தேவன் சொல்லாத காரியங்களை செய்கிறது. இதனால அவமானங்கள், நிந்தனைகள், நிறைய காரியங்கள் வரும். ஆனால் இங்கே பார்க்கிற இந்த ஸ்திரீயானவள் அங்கே எலிசாவுக்காக ஒரு அறையை ஆயத்தப்படுத்தும்படி தன்னுடைய கணவனிடத்துல சொல்றா. அவர் தேவனுடைய மனுஷன். அந்நாட்கள்லாம் உண்மையாவே பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய புத்திரர்களை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு அவர் போறாரு. அங்க உள்ள போகும் பொழுது ஜனங்க வந்து முன்னாடி வந்து கேக்குறாங்க, நீங்க வர்றது சமாதானம் தானா? தீர்க்கதரிசி ஒரு ஊருக்கு வந்தாலே பயப்படுவாங்க. நாட்கள் அந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. என்ன காரியத்தின்படிக்கு வராங்களோ தெரியலையேன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. ஊழியக்காரர்களை கனவீனப்படுத்துகிறவர்கள் இல்ல, எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான், உங்களுக்காக திறப்புல நிக்கிறவர்கள். இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நம்ம செய்யறோம். இங்க பாருங்க, அவ சொல்றா, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதுல அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் அப்படின்னு சொல்லி அவ ஆயத்தப்படுத்துறான். என்ன நடக்கு பாருங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதி இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அப்போ தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு ஒரு டவுட் வருது. என்னை எப்படி கவனிக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை இவங்க ஏன்னா தீர்க்கதரிசிகள் ராஜாவை அசட்டையா பார்த்துடலாம். ஒரு ஜனங்கள் போய் ராஜாவை அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. அவர் உத்தரவு கொடுத்தாதான் உள்ள வரணும். தீர்க்கதரிசிகள் அப்படி கிடையாது. தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டாலே உடனே வர சொல்லு அப்படின்வாங்க ராஜா. இப்போ எலிசா வந்து அவள் இடத்துல கேட்கும்போது சொல்றானா, நல்லா இருக்கேன், நான் சுகமா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. 14 வசனத்துல பார்க்கிறோம். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான், குழந்தை இல்லாம இருக்கு. அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட பொழுது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பவதி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். பாத்தீங்களா, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அவளால ஏற்றுக்கொள்ள முடியல. அபத்தம் சொல்லாதீங்க அப்படின்றான். அந்த ஸ்ரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவிடத்தில் இருந்த தன் தகப்பனடைக்கு போயிருக்கும் பொழுது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் அவனை இவன் தாயனிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயனிடத்தில் கொண்டு போன பொழுது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷனை இருக்கும் இடம் மட்டும் நான் காணணும் அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா பாருங்க. போய் வரும்படிக்கு வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னார். பாத்தீங்களா, அமாவாசையும் கிடையாது, ஓய்வு நாளும் இல்ல, நீ தீர்க்கதரிசி பார்க்க ஏன் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்குது என்று தன் பிள்ளை இறந்துச்சு நான் தன் கணவனிடத்துல அவள் சொல்லல. கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போய் நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாது என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். எலிசா இப்ப இங்கதான் இருக்காரு, கர்மேல் பர்வத்துல இருக்காரு. இந்த கர்மேல் பர்வத்துலதான் எலியா அக்கினியை வர வைத்த ஒரு இடம். அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. ஐயா, உங்களுக்கு வாசிக்க முடியுமா? உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க, வாசிக்க முடியுமா ருத்ராஜ் ஐயா? ஓகேமா, நான் வாசிக்கிறேன்ப்பா. 25ல இருந்து வாசிங்கய்யா. கர்மேல் பர்வத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனுக்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாக்கி கேயாசை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறானா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றான்.
அப்பொழுது கேயாசியை பார்த்து, நீ இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தன் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கை மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சீனியமலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து கரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். எலிசா தேங்க்யூ ஐயா. ஐயா தேங்க்ஸ் ஐயா. பிரைஸ் லார்ட். இரண்டாவது ஒரு காரியம் இங்க எலிசாவின் மூலமாய் வருது. அவருக்கு இடம் கொடுத்து தங்க வைத்த அந்த ஸ்திரீனுடைய பிள்ளை. ஏன்னா கணவர் வயசானவர், இவ சின்ன ஒரு வயது குறைவான வயது தான். ஆனாலும் அவளுக்கு குறைவு என்னன்னா குழந்தை இல்லை. அதை இப்ப எலிசா வார்த்தையினாலே ஆண்டவர் சொன்னது போலயே எலிசா சொல்லி அவளுக்கு குழந்தை பிறக்குது. இப்ப அந்த பிள்ளை வியாதியோடு இருக்கு. ஆனா அங்க நம்ம பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், சாரிபாத் விதவை வீட்டில அவர் தங்கி இருக்கும் பொழுது அவளுடைய பிள்ளையே இல்லையா, அவளுடைய பிள்ளையே அங்க பயங்கரமான ஒரு வேதனை, வியாதி, பயங்கரமான வியாதி. அந்த பிள்ளை இறந்து போகும்படியான ஒரு வியாதி, மரிச்சு போயிடுறான். அப்புறம் அங்க இந்த சாரிபாத் விதவை என்ன பண்றான், அந்த பிள்ளைய எலியாவு கிட்ட கூட்டிட்டு போகும்போது எலியா 3 தடவை அந்த பிள்ளை மேல குப்புற விழுந்து அங்கே அவனை உயிரோடு எழுப்புறாரு. இங்க அப்படியே அந்த பிள்ளை இங்க என்ன ஆகுது பாருங்க, இந்த பிள்ளைக்கு தலைவலி வருது, தலைவலி. அந்த தலைவலினாலே அது என்ன ஆயிடுது, அது மரிச்சு போயிடுது. அப்ப இங்க இன்னொரு காரியத்தை கூட நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எலிசா சொல்றாரு, நீ என் கையில இருக்க தடியை உனக்கு கொடுக்குறேன், எடுத்துட்டு போய் உன் பிள்ளை மேல வையின்னு. ஆனா அவளுடைய சிந்தை என்னன்னா இருக்குன்னா, தடியெல்லாம் வேணாம், நீங்களே வரணும் அப்படின்ற அந்த சிந்தை தான் அவளுக்கு இருக்கு. புரியுதுங்களா? பாருங்க இந்த 27ஆம் வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துல அவன் காலை பிடித்து கொண்டால், அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் தேவன் எனக்கு மறைச்சிட்டார். ஆனா அவ ஆத்துமா துக்கம். ஆமா, ஒரு சிலரை பார்க்கும்போது அழுகையா வரும், நமக்கே தெரியாதுங்க. ரொம்ப அதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியம். ஒரு சிலருக்கு தலையில கை வச்சு ஜெபிக்கும் பொழுது கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கும், என்னன்னே தெரியாது. ஆண்டவர் அவர்கள் மேல அவ்வளவு ஒரு பாரமா இருப்பார். தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கண்ணை திறக்கும் பொழுது அழுது இருப்பேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு உண்மையாவே கர்த்தரோடு இசைந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம அதை உணர முடியும். இங்க பாருங்க, இப்போ எலிசா சொல்றாரு, அவ ஆத்துமா துக்கமா இருக்கு, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்றா. அப்புறம் பாருங்க சொல்லும்பொழுது, என் பிள்ளை மரிச்சு போயிடுச்சு, நான் உங்ககிட்ட பிள்ளைய கேட்டேனா, நீங்க தானே கொடுத்தீங்க, வாக்குத்தத்தம் பண்ணீங்க, இப்ப நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பவும் அவர் சொல்றாரு, எலிசா நான் என்னுடைய தடியை கொடுக்குறேன், நீ கொண்டு போய் வழியில யாரிடத்துலயும் பேசாத. 29ஆம் வசனத்துல சொல்றாரு, யாருக்கிட்டையும் நீ வழியில பேசக்கூடாது, என்னோட கை தடியை கொடுக்குறேன், அதை கொண்டு போய் பிள்ளையோட முகத்துல வை அப்படின்னு சொல்றான். ஆனாலும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்றான். என்ன நடக்கு பாருங்க, பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பதான் அவன் எழுந்து வராரு. ஆனாலும் கேயாசி, யார் இந்த எலிசாவோடு கூட இருந்த வேலைக்காரன், கேயாசி என்ன பண்றான், அந்த தடியை பிடிச்சிட்டு போனான். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, தடியை கொண்டு போய் வச்சா சரியாயிடும். ஆனா அவ தடியை நம்பல, எலிசா வரணும் அப்படின்றதான் விரும்புறா. அதனாலதான் கேயாசி தடியை கொண்டு போய் அந்த பிள்ளை மேல வச்சு கூட அதுக்கு உயிர் வரல. நம்முடைய மைண்ட் செட் ஆயிடும். எனக்கு இந்த காரியம், இந்த அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஊழியக்கார் வீட்டுக்கு வந்தாதான் சரியாகும், இவங்க வந்தாதான் அந்த காரியங்கள் இருக்கும். ஆண்டவரை நேரடியாக அவர்கள் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. எங்களுடைய வாழ்நாட்களை கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற பிள்ளையதான் எங்களுடைய வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புனாரு.
உண்மையாவே 14 வயசு கூட 17 வயசு இருக்கும், சுமார் 17 வயசு தான். அவ்வளவு ஒரு எங்க வீட்டு மாடிப்படி ஏறி வரும்பொழுது வீட்டுல இருக்கிற அந்த பிசாசுடைய கிரியைகள்லாம் அலக்கழிச்சுக்கும். இந்த இளைய சகோதரன் தான் பலவீனமா இருந்தாரு. தானாவே அலக்கழிப்பான். அவன் அலக்கழிச்சாலே வெளியே போய் பார்த்தா அந்த பிள்ளை மேல படி ஏறி வந்துட்டு இருப்பான். அப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர் உண்மை என்னைக்கும் இருக்காருங்க. மகிமையான தேவன் அவர். அலக்கழிக்கும், கொஞ்ச நேரத்துல ஃப்ரீ ஆயிடும். ஆச்சரியமா இருக்கும். அவன் உள்ள வரும்பொழுது வீட்டுக்குள்ள வந்தோடனே எங்களை அந்த பிரசன்னத்தெல்லாம் நாங்க உணர்வோம். அப்படிப்பட்டதான ஒரு சம்பவம். இப்ப எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவில் அவனையே நாங்க இயேசுவா பார்க்க ஆரம்பிச்சோம். அவன் வந்தாதான் விடுதலை, அந்த பிள்ளை வந்தாதான் எங்களுக்கு அப்படின்னு ஆச்சுன்னு சொல்லி போன் பண்ணி அவரை ரொம்ப தொல்லை பண்ணுவோம். ஆண்டவர் அவனை பிரிச்சார். அப்படியே நீ அவனை பார்க்க கூடாது, நீ என்னதான் பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் நாங்க போன் எடுக்கும்பொழுது அவர் போன் எடுக்கல, அந்த பிள்ளை வரல. கடைசியில ஆண்டவரை நோக்கி நாங்க அப்புறமா தான் நாங்க தேவனை அதிகமா கிட்டி சேர ஆரம்பிச்சோம். யாருமே ஜெபிக்க வரல. ஆண்டோடத்துல வைராக்கியமாய் நின்று, ஆண்டவரே அடியாளை எழுப்புங்க, இந்த குடும்பம் விடுதலை ஆகணும், இது போல மந்திரக்கட்டுல இருக்க அநேகர் விடுதலை ஆகணும் ஆண்டோட சமூகத்துல நின்ற. உண்மையாகவே இன்னைக்கு நான் பாக்குறேன் அந்த வேதத்துல என்ன காரியங்கள் நடக்கிறது இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இது நடந்துட்டு வருது. கேயாசி காதுல வாங்கிட்டே இருக்கான். எலிசா வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு, அந்த தடியை கொண்டு போய் வச்சா உயிர் வரும்னு. இப்ப கேயாசி அந்த தடியை கொண்டு போய் வைக்கிறாரு, மறுபடியும் திரும்பி சொல்றாரு பாருங்க, தடியை வச்சேன் ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்த பொழுது இதோ அந்த பிள்ளையை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் இப்போ எலிசாவுடைய ட்ரீட்மெண்ட் பாருங்க. எலியா அங்கே பண்ணாரு, 3 தடவை மோங்குப்புறம் அந்த பிள்ளை மேல விழுந்தாரு. இங்க எலிசாவுடைய ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லான அந்த அபிஷேகம், அவருடைய சரீரம் முழுதுமா நிரம்பி இருக்கிற அந்த அபிஷேகம் உள்ள ஒரு மனுஷன் பிரேதத்துல இருக்க, அது இறந்து போன அந்த பிள்ளையின் மேல அப்படியே அவர் விடுறாரு. அந்த ஸ்பிரிட் உள்ள இறங்குது அந்த குழந்தை மேல. அதுதான் நம்ம பார்க்கிறோம். கிட்ட போய் தன் பிள்ளையின் வாய் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்தி கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அந்த ஸ்பிரிட்ஸ் பாத்தீங்களா, எலிசாவின் மேல இருந்த அந்த ரெட்டிப்பான அபிஷேக வல்லமை அந்த குழந்தைக்குள்ள அப்படியே டைரக்டா இறங்குது. தும்மல், அதை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம தும்புறோம் பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொரு தடவை தும்மும் போதெல்லாம் ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுமா, அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு மறுபடியும் இயங்க ஆரம்பிக்குமா. நீங்க நல்லா கவனிக்கணும். உண்மையாவே இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். அந்த இருதயம் நின்னுடுச்சு, புரியுதுங்களா? அந்த இருதயம் நின்னு போச்சு. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். மறுபடியும் 2வது தடவையும் குப்புறப்படுக்கும் போது அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தது. நம்ம ஒவ்வொரு தடவையும் தும்பும் பொழுதும் நம்முடைய ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா, அந்த ஒரு செகண்ட் அப்படியே அது பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் நம்முடைய இருதயம் இயங்காதான், ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா. அப்புறம் மறுபடியும் அந்த தும்பி முடிச்சோம்னா அந்த இருதயம் அது மறுபடியும் வேலை செய்ய ஆகுமா. இப்போ இந்த பிள்ளை மறிச்சு போயிடுச்சு. 7 தடவை தும்பி என்ன பண்ணிருக்கு, கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசி கூப்பிட்டு அந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்ல பிள்ளையை எடுத்துட்டு அவன் போறான். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்துல விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். ரெண்டும் எலியாவின் மேல இருந்த அந்த அபிஷேகம், எலியாவை நடத்தின அந்த பாதையை பிடிக்க எலிசாவின் தேவன் விதமாய் நடத்துறார். என்ன ஒரு கொடுமையான ஒரு காரியம், 42 பிள்ளைகள் கரடி அடிச்சது பாருங்க, அதுதான் ஒரு மறக்க முடியாத ஒரு வேதனை. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இப்ப கில்காலுக்கு போறாரு. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானை அடுப்பில வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. பாருங்க, கீரைகளை பறிக்கதான் போறான். ஆனா ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதுல இருக்கிற காய்கள்லாம் மடியில நிறைய அறிந்து வந்து அதை கூழ்பானையில போடுறான். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற பொழுது அது சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையிலே சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. இங்க ஒரு அற்புதம் நடக்குது. ஃபுல்லா அந்த பானை ஃபுல்லாவே என்ன, அந்த கூழ் ஃபுல்லாவே விஷமா இருக்கு. ஆனா இங்க அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த எலிசாவுடைய கைகளில அது எடுத்து அந்த கூழ் பானையில போட்ட உடனே அது தோஷம் போயிடுதான், அந்த கசப்பு போயிட்டு
பின்பு பாகல் சலிஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷருக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் கால் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புதத்தை போல இருக்குல்ல பிரியமானவர்களே. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த ஒரு காரியம். மீண்டும் 7 அப்பங்களையும் சிறு சிறு மீன்களை கொண்டு ஆண்டவர் போஷித்த 4000 பேர் ஜனங்களுக்கு போஷித்தது போல ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. பழைய ஏற்பாட்டிலும் எலிசாவின் நாட்கள் இப்படி 5 அற்புதங்களை நம்ம இந்த இடத்துல, இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டிலும் இந்த அற்புதங்கள் நடந்திருக்கு. 5ஆம் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கத்துக்குள்ள போயிடலாம். நாகமான் குணமடைதல், கேயாசி குஷ்டரோகியாகுதல். நாகமான் குணமடைதல், கேயாசி குஷ்டரோகி ஆகுதல். சரி ஐயா, வாசிக்கிறீங்களா ஐயா? சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனும் குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரம் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தார். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தில் இருந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரன் நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேல் ராஜா அந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தை நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இப்பொழுது இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலில் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்கு நதிகளாகிய ஆப்னாவும் பர்மாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்கார சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடி சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் பார்க்கலாம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான், படைத்தலைவன் ஒருத்தர் இருக்கிறான், நாகமான் என்பவன் இருக்கிறான், சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவன். தன் ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். அல்லேலூயா. பெரியவனா இருக்கிறான், நல்ல ஒரு திரகாத்திரமானவன், அதுவும் படைத்தலைவனா இருக்கிறான்.
அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பையும் கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியா இருந்தான். இவ்வளோ காரியங்களை செய்து அவனுக்குள்ளே ஒரு பலவீனம் இருந்தது. இப்ப பாருங்க என்ன நடக்கு பாருங்க. அவனுக்குள்ளே குஷ்டரோகம் இருந்தது. சிரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டு வராங்க. இப்ப இந்த எலிசா எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல இருக்காரு. 10 கோத்திரம் பிரிஞ்சு போன 10 கோத்திரம் வட ராஜ்யத்தை சேர்ந்த இஸ்ரவேல் தேசம். நல்லா கவனிக்கணும். பிரிஞ்சு போன 10 கோத்திரம் யெரொபெயாமினுடைய நாட்களில வாழ்ந்த பாவம் செய்த இந்த இஸ்ரேல் தேசத்துலதான் யார் எழும்புனா புரிஞ்சுங்களா? எலிசா அங்க இருக்கிறார், தீர்க்கதரிசி இருக்கிறார். அதனாலதான் எலியா என்ன பண்றாரு, எல்லா 12 கோத்திரத்தையும் வர வைக்கிற, எல்லாரும் ஒன்னா வாங்கடா, யாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளுங்கன்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாகால் தீர்க்கதரிசிங்க தோப்பு விக்கிரகத்துல வணங்குற எல்லா பிள்ளைகளும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், சரிங்களா? இப்ப இந்த இஸ்ரேல் தேசத்தை 10 கோத்திரங்கள் வடராஜ்யத்தை சேர்ந்த இந்த தேசத்துலதான் எலிசா இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்ணை என்ன பண்றாங்க, சிறை பிடிச்சுக்கிட்டு வராங்க. இந்த பிள்ளை இப்ப எங்க இருக்குன்னா, அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து வேலை செய்யறான், பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறான். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்திற்கு போவார், ஆனால் நலமாயிருக்கும். இப்ப அந்த பிள்ளைக்கு எலிசாவை பத்தி தெரியும். அதனால இவ ஒரு ஆலோசனை கொடுத்து பாருங்க. அந்த பிள்ளை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. இந்த பிள்ளைய கொண்டு வந்ததுக்கு இப்ப நம்ம அதுக்குதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு தீர்மானம் இல்லாதபடி நம்ம எங்கேயும் போக மாட்டோம். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம யாரையும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் மாட்டார், எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் மாட்டார். யாராவது நம்ம நினைச்சு பார்த்தோமா இப்படி ஒரு பைபிள் ஸ்டடி இந்த நேரத்துல நம்ம எடுப்போம்? நான் கனவுல கூட நினைக்கல. ஏதோ ஒரு யூரோப் ப்ரேயர் பண்றோம், இஸ்ரேல் ப்ரேயர் பண்றோம், இதோட அவ்வளவுதான். பிரான்ஸ்ல ஒரு இடம் கிடைச்சது. உண்மையாவே ரவியை கூட நினைக்கிறேன். தேவன் உண்மையாகவே அவர் தீர்மானங்களை வச்சிருக்கிற அந்த காலகட்டம் வரும்பொழுது யாரும் எதுவுமே தடை செய்ய முடியாது. ரொம்ப அற்புதமான காரியம். இந்த பிள்ளைய இஸ்ரேல இருந்து சிறைப்பிடிச்சிட்டு வர இந்த பிள்ளையின் மூலமாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த பிள்ளை என்ன பண்ணுது, அங்க நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்யும்படி வரா. இப்பதான் அவ சொல்றா, என்ன சொல்றா, என் ஆண்டவன் தீர்க்கதரிசியிடத்திலே போவாரானால் நலமா இருக்குமே, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிடுவாரேன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கிறா பாருங்க. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமை சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்துல அறிவித்தான். இப்ப அவன் ராஜா சீரியா ராஜாவிடத்த போறான். இப்போ அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நான் நிருபம் தர்றேன், நீங்க அங்க போ அப்படின்னு சொல்லி சீரியா ராஜா எழுதி கொடுக்குறான். உடனே பாருங்க, அது மட்டும் இல்ல, தனியா அனுப்பல. அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுக்குறான். இப்போ போக வேண்டியது எந்த இடம்னா ராஜாவிடத்துலதான் போக சொல்றாங்க. இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல போய் அவன் கொடுக்கும்போது இந்த ராஜா கோவம் வந்துருச்சு. ஏன்டா குஷ்டரோகம் நிக்கிறதுக்கா நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபம் அதிகமா வருது. இதை நம்முடைய எலிசா கேள்விப்படுத்துறவர் தான். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த பொழுது 7ஆம் வசனத்தில், அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்துல நிருபம் அனுப்புகிறதுக்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷன், இப்ப எலிசாவுக்கு இந்த செய்தி போதும். ஒரு ராஜா இப்படி தன்னுடைய போட்டிருக்கிறதான அந்த ஆடைகளை கிழிச்சுட்டாரு, எதனால இந்த காரியங்கள் என்று சொல்லி எலிசா கேட்ட உடனே, இப்ப பாருங்க, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறான். நல்லா கவனிக்கிறோம். 8ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேள்விப்பட்ட போது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்துல இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசாவினுடைய வாசற்படியில இப்ப நிக்கிறான். சரி, இப்ப அவனுடைய நினைப்பு என்னன்னா, இந்த உடனே எலிசா என்ன பண்ணுவாரு, என்னுடைய கை காலெல்லாம் தடவி குஷ்டரோகங்களை சுகமாக்குவாரு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு அவன் வீட்டு வாசல்ல உட்கார்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்துல ஆள் அனுப்பி, அவன் வாசற்படியில வந்த உடனே இப்ப எலிசா ஆள் அனுப்பி, நீ போய் அவனை யோர்தான் வெளிய கூட நீ பார்க்கல, எலிசா நாகமான பார்க்கல, அவன் வாசல்ல நிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே கேயாசி கிட்ட சொல்லி அனுப்புறாரு. என்னன்னு, நீ போய் யோர்தான்ல போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணு. இந்த யோர்தான் நதியில தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற இடம். இந்த யோர்தான்ல தான் யோவான் ஸ்நானகன்
எல்லாருக்கும் அதாவது ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு நதி இல்லையா யோர்தான். இப்ப யோர்தான் நதியில 7 தரம் நீ என்ன பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும். அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாய் என்று சொன்னாரு. யாரு? எலிசா இப்போ இந்த வேலைக்காரத்துல சொல்றாரு. அதுக்கு நாகமான் என்ன ஆயிடுச்சு, பயங்கர கோவம் வந்துட்டு, பயங்கரமா இருக்கும். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ள நினைத்திருந்தேனே. பாத்தீங்களா, ஒரு மைண்ட் செட்டப்போட வர்றாரு இப்ப நாகமான். என்ன நினைச்சாரு, கண்டிப்பா அந்த எலிசா ஊழியக்காரர் எண்ணெயை எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணி அவர் எண்ணெயை எடுத்து என்னோட கை கால்கள்லாம் பூசி என் கைகளிலும் கால்கள் இருக்கிற குஷ்டரோகத்தை நீக்குவாருன்னு நினைச்சேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலாம் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பினான். தமஸ்கு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு போற வழி, அந்த காரியங்கள் தமஸ்கு புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிற அந்த இடம் தான். அதுல நதிகள் இருக்கான். அப்ப இங்க வந்து நாகமான் சொல்றாரு, தமஸ்குலயே நிறைய பெரிய பெரிய நதிகள்லாம் இருக்கு, நான் அங்க போய் குளிக்க மாட்டேனா? நான் இதுலதான் வந்து இன்னைக்கு அப்படிதான் ஜனங்க அப்படிதான் இருக்காங்க. அப்ப கொஞ்சம் தண்ணி ப்ரேயர் பண்ணி குடிங்க. தண்ணி எதுக்கு ப்ரேயர் பண்ணி குடிக்கணும்? தண்ணியில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. வீட்டுல கொஞ்சம் தண்ணி ப்ரேயர் பண்ணி தெளிங்கன்னு சொன்னா, எதுக்கு நாங்க தெளிக்கிறோம், தண்ணி எதுக்கு தெளிக்கிறோம், அப்படிலாம் தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ஒரு அதுதான் சொல்ற ஆண்டவர் சொல்ற, நீ போய் யோர்தான்ல போய் 7 தரம் போய் முங்கு, சம்பந்தமே இல்லை. குஷ்டரோகம் நீங்கிறதுக்கு எதுக்கு நான் தண்ணியில குடிக்கிறோம், அதான் கேட்கறான். குஷ்டரோகின்றது நல்லா கவனிக்கணும். குஷ்டரோகம் என்பது நாள்பட சுத்தமாகாத அந்த இடத்துல சீழாகி ரத்தம் சீழம் சேர்ந்து வடிகிற ஒரு இடம். அது அந்த மாதிரி காயப்பட்ட இடத்துல தண்ணி, நம்ம சாதாரண தண்ணியை ஊத்துனா உடம்பெல்லாம் திகுன்னு எரியும், எரிச்சல் அதிகமாகும், அந்த வேதனை தாங்கவே முடியாது. சும்மா சாதாரணமானது கிடையாது. குஷ்டரோகின்றது நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு ஆண்டவர், சீஷரிடத்துல சொல்றாரு, குஷ்டரோகியை சுத்தமாக்குங்கள் என்று சொல்றாரு ஆண்டவர். சுத்தம் இல்லாதனாலதான் அவனுக்கு குஷ்டமே வந்திருக்கு, நீங்க போய் அவங்கள சுத்தமாக்குங்க. இன்னைக்கு யாராவது ஊழியக்காரங்க போய் நம்ம அப்படி குஷ்டரோகங்களை சுத்தமாக்குறோமான்றது ஒரு பெரிய கேள்வி. அது பெரிய சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ள போகல. இப்ப யோர்தான்ல இப்போ போய் குழி அப்படின்னும் பொழுது இப்போ நாகமானுக்கு செம டென்ஷன். உண்மை சாதாரண விஷயம் இல்ல. அந்த தண்ணியில அவன் இறங்கணும்னா அந்த காயங்கள்லாம் பயங்கரமான ஒரு வேதனையோடு இருக்கும். அவன் என்ன நினைச்சானா, நான் இப்படியே போய் நிக்கிறேன், எனக்கு உடம்புல கொஞ்சம் எண்ணெய் பூசி கைகெல்லாம் வச்சு கொஞ்சம் ஜெபிப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்து நினைச்சு அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா நாகமான் யாரு, ஒரு படைத்தலைவன், பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மனுஷன். நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்ப என்னாச்சு பாருங்க, 13ஆம் வசனம். அவன் ஊழியக்காரர் சமீபத்துல வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். உண்மையாவே அவங்க சொல்றாங்க, இது வந்து சாதாரண விஷயம் தானே, இதை செஞ்சுட்டு போயிடுங்களேன், நீங்க எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க, இதை விட பெரிதான காரியங்களை சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் ஒழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு மிராக்கள். அவங்க சொன்ன உடனே 7 தரம் அவன் போன உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி சிறு பிள்ளைகளுடைய தோல் மாதிரி ஆச்சான். ஆண்டவர் சொல்லுவாரு, தண்ணி ப்ரேயர் பண்ணி காலையில எழுந்தோன்னு வெறும் வயிற்றுல தண்ணி ப்ரேயர் பண்ணி குடிங்க, ஆண்டவர் இது உங்க ரத்தமாய் மாறட்டும்னு சொல்லி குடிங்க. ஏன்னா தண்ணியில விசேஷமான காரியங்களை வச்சிருக்கிறாரு. தண்ணி என்பது சயின்டிபிக் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு இடம். பிரைஸ் தி லார்ட். அதுல நமக்கு தேவையான காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய தண்ணீர் எடுத்துக்கொள்ள மாட்டோம். நம்ம காலையில ஆண்டவர் குடிக்க சொன்னா எடுத்து குடிங்க, நல்லதுதான். வாங்க, நீங்க குடிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும். நீ 7 தடவை ஜெபிக்கணும், 7 தடவை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, 7 தடவை நீ சோத்திர பலியை படி, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஆண்டவர் கணக்கு வச்சு சொல்றாரு. 7 தரம் போய் முங்குன்றார். இன்னைக்கும் அதான் கேள்வி கேட்பாங்க, அது என்ன 7 தரம், அது என்ன 11 தரம், அது என்ன 3 தரம், அது என்ன 21, அது என்ன 41? இதே கேள்வி கடைசி வரைக்குமே தான் வந்துட்டே இருக்கும். இந்த கேள்வி எங்க இருந்து வந்தது? தேவன் சகல விருட்சத்தின் கனிகளையும் உங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லது உண்டோ அப்படின்னு அந்த கேள்வி கேட்டுச்சு பாருங்க, வலுசற்பம். அதுல இருந்து வந்த கேள்விதான் இன்ன வரைக்கும் கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கும். ஆண்டவர் ஏதாவது சொன்னா அதுல ஒரு வார்த்தையை கேட்டு இங்க சொல்றான், 7 தரம் போய் முங்குனா முங்கு, தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யு, செஞ்சுட்டு போ, அற்புதத்தை நீ காணுவாய். சொன்னபடிக்கே அங்க பாருங்க அவனுடைய தோல் மகிமையாய் மாறுச்சு. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம்
தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். குஷ்டரோகி சுகமானா எங்க போகணும்னா ஆசார இடத்துல போகணும். ஆசார இடத்துல போய் அவனோட ஒரு காணிக்கை செலுத்தணும். அதுதான் விதி, அதுதான் நியாயப்பிரமாணம். இங்க தீர்க்கதரிசி இடத்துல கொடுக்க வேண்டிய காணிக்கை, அந்த காணிக்கை வாங்கக்கூடாது. ஏன்னா அது தீட்டான காணிக்கை. ஊழியக்காரங்களுக்கு செலுத்த வேண்டியதை ஊழியக்காரங்களுக்கு செலுத்தணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தசமம் பாகனா என்னன்னு தெரியல, காணிக்கைன்னா என்னன்னு தெரியல. வீட்டுல ஜெபம் பண்ண போனா தசமாகத்தை பிரிச்சு அவங்க கொடுப்பாங்க. அது செய்யக்கூடாது. தசம பாகம் என்பது உன்னுடைய உழைப்பனுடைய காணிக்கை. உனக்கு பலனை கொடுத்து உனக்கு வேலைக்கு அனுப்புற அந்த காணிக்கையை என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு கொடுத்துடணும். பலவீனமா இருந்தா லீவ் போடுறீங்கல்ல, பலன் கொடுத்து போக வச்சாருன்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த தசமபாகத்தினுடைய காரியங்களை சரியா எடுத்து வைக்கணும். நிறைய பேர் தசமாகத்தை காணிக்கையா மாத்துவாங்க, காணிக்கையை தசமாகமா மாத்துவாங்க. இப்ப இங்க தீர்க்கதரிசிக்கு வர வேண்டிய பணம் கிடையாது. இது எங்க போகணும்? இது ஆசார் இடத்துல காண்பிக்க வேண்டிய காரியம். ஏன்னா அது தீட்டான ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கு செலுத்த சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு ராயனுக்கு கூட நம்ம ஆளுங்க எல்லாம் கரெக்டா கட்டிடுவாங்க. கரண்ட் பில் கட்டுவாங்க, வீட்டு டாக்ஸ் கட்டுவாங்க, வாட்டர் டாக்ஸ் கட்டுவாங்க, எல்லாமே கட்டுவாங்க. ஆனா சபைக்கு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த இடத்துல குறைவுகளை வைப்பாங்க. இங்க என்ன ஒரு சின்ன காணிக்கை நிமித்த ஒரு தவறுதல் நடக்குது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப எலிசா அதை வாங்க மாட்டேன்னு சொல்றாரு, எனக்கு தேவையில்லை அப்படின்றாரு 16ஆம் வசனத்துல. அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட. பாத்தீங்களா? ஆனாலும் எனக்கு உங்க காலடிப்பட்ட இந்த இடத்துல இருந்து, இந்த இஸ்ரவேல்ல இருந்து எனக்கு 2 பொதி சுமக்கத்தக்கதான மண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு எடுத்துட்டு போறான். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் வேற அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலிகளையும் செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன், சமாதானத்தோட போ என்றான். ஏன்னா அவன் போற வழியில என்ன ஆகும்? ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, அங்க அவன் பணிச்சுதான் போய் ஆகணும். அதனால அந்த பக்கம் போய்தான் ஆகணும், என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லுவேன். சரி போ அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவன் சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன பொழுது இப்போ எலிசா வேலைக்காரனுடைய கிட்ட பிசாசு பேசுது. போ ஒரு போறான் பாரு, அவன் நிறைய பணம் வச்சிருக்கான், எஜமான் வானான்னு சொல்லிட்டான், நீயாவது போய் 1-2 வாங்கிக்கோ அப்படின்னுட்டு. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியான் ஆகிய நாகமான் கொண்டு வந்ததே என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். பாத்தீங்களா? ஏதாவது நான் கொஞ்சமாவது காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் போகிறார். என்ன நடக்கு பாருங்க. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகை ஓடி வருகிறதை நாகமான் கண்டபொழுது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப நாகமான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதற்கு அவன், சுக செய்தி தான். தீர்க்கதரிசிகளின் புத்தரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களும் தர வேண்டும் என்று கேட்டு என் எஜமான் என்னை அனுப்பினார். எவ்வளவு பொய் சொல்லிட்டான் பாருங்க. ஆண்டவர் இதை கேட்டிருக்காரு, கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கொடுத்துருவான்ப்பா. அதற்கு நாகமன், தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியையும் 2 கைகளில் 2 மாஸ்து வஸ்திரங்களையும் கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரர் 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்ட அண்டைக்கு வந்த பொழுது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். அப்பொழுது அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். பாத்தீங்களா? இப்போ தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு போச்சு. தீர்க்கதரிசிங்களா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும், நீங்க பொய் சொல்றீங்களா, நீங்க உண்மையை சொல்றீங்களா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க, என்ன பண்றீங்க, தீர்மானமாய் தேவன் வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் இல்ல, கர்த்தருக்கு பயந்து உண்மையுத்தமாய் ஓடுகிற தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் சகலத்தையும் வெளிப்படுத்துவார். இத நினைக்கும் போது நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எத்தியோப்பிய சிறிய மோசே கல்யாணம் பண்ணிக்கிறதால மிரியாம் மோசையை பார்த்து ஆரோனும் 2 பேரும் சேர்ந்துட்டு ரொம்ப ஓவரா பேசுவாங்க. ஆண்டோட கோபம் அதிகமாய் வரும். மிரியாம் சொல்லுவாங்க, நீ மட்டும்தான் ஜனங்களை
கூட்டிட்டு வந்தியா? நாங்க இல்லையா? நாங்கெல்லாம் ஊழியம் செய்யலையா? ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும். ஆண்டு சொல்லுவார், நீ தீர்க்கதரிசியா இருந்தா உனக்கு நான் தரிசனம் கொடுத்திருப்பேனே, நான் உன்னோட முகமுகமா பேசி இருப்பேனே, உங்கட பேசலையே, நான் ஓசை எடுத்தானே பேசுறேன், நீங்க 3 பேரை கிளம்பி அங்க வாங்கன்னு வந்துட்டோன்னு இந்த காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்துவாரு. இப்போ இங்க எலிசா அந்த வேலைக்காரன் கேஆர்சி கேட்கிறான், எங்க போயிட்டு வர, எங்க இருந்து வந்தா என்று எலிசா கேட்டு, நான் எங்கேயும் போலங்க அப்படின்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற பொழுது என் மனம் உன்னோடு கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களை ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளை வாங்குகிறதுக்கும் இது காலமா சொல்றது. இதெல்லாம் இதுவாடா காலம் உனக்கு? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னை உன் சந்ததியாரும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். கேஆசியுடைய குற்றம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய காரியங்களை கரெக்டா இருக்கணும். ஆண்டவர் கொடுக்க சொன்னாருன்னா கொடுக்கணும், ஆண்டவர் செய்ய சொன்னாருன்னா செய்யணும். இதை கொண்டு வந்து அதுல சேர்க்கறது, அதுல கொண்டு வந்து இதுல சேர்க்கறது இருக்கவே கூடாது. கரெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நான் ஒரு இடத்துக்கு அப்படிதான், அவங்க நீண்ட நாட்களாக அவங்க தசமபாகமே கொடுக்கல. என்னுடைய சபையில பிள்ளைகள் நான் வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த தசம பாகத்தை எடுத்து காணிக்கையே எடுத்து கொடுக்குறாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு ஆண்டவர் சொல்லி, இது உன் கையின் பிரயாசங்களிலே வந்த காரியம், இதை கொண்டு வந்து காணிக்கைய நீ படைக்கிற, அப்போ உன்னுடைய கையின் பிரயாசம் எப்படி இருக்கும்? கையின் பிரயாசம் வேற, காணிக்கை வேற. அதையும் இதையும் ஒன்னா சேர்க்கக்கூடாது. தேவனுக்கு உரியதே தேவனுக்கு சரியாக விதைக்கணும். இந்த காணிக்கை இங்க வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா குஷ்டரோகியுடைய பணம் வேண்டாம், அது ஆசாரியனுக்கு போய் காண்பிக்கணும். நீ அங்க போய் காண்பித்து அவனுக்கு குர்பான் ஒரு காணிக்கை செலுத்து அப்படின்னு நீங்க அதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நீங்க எடுத்து ஐயா நீங்க வாசிக்கிறீங்களா ஐயா? மலை பிரசங்கத்துக்கு வாங்கலேன். மத்தேயு சுவிசேஷம் நீங்க ஃப்ரீயா இருந்தா வாசிங்கய்யா. மத்தேயு சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல வாசிங்கய்யா. 8ல 4வது வசனம் வரைக்கும் வாசிங்கய்யா. 1ல இருந்து 4 வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றான். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஆமென். போதும் ஐயா. அப்போ ஒரு குஷ்டரோகியுடைய காணிக்கை யாருக்கு போய் சேரணும்னா ஆசாரியர்களுக்கு போகணும், ஒரு காணிக்கை செலுத்தணும், அவ்வளவுதான். அது இப்ப இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கேஆசி என்ன பண்றான்? அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த காரியங்களை செய்யறான். நாகமானுக்கு போன குஷ்டம் இவனுக்கு அவன் சந்ததியாருக்கு வந்துருச்சு பாருங்க. ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய காரியங்களை நம்ம பார்த்து பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷத்தும் நம்மள கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள். அதான் சொல்றாரு, கடைசி நாட்கள் உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவானவர் நம்ம ஆண்டவர். நான் சொல்லணும்னா ரொம்ப சென்சிட்டிவானவர், ரொம்ப சென்சிட்டிவான தேவன். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்துல அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படுகிறோமா, நம்முடைய வார்த்தை அவர் சொன்னதை நம்ம அப்படியே செய்யறோமா? அப்படி செஞ்சோம்னா நம்மள வேற யாருமே கிடையாது இந்த உலகத்துல. நம்மள சாட்சியா பயங்கரமா நிறுத்துவார். போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான தேவன். ஆனா நம்ம சொல்லுகிறத செய்யாதபடி, நம்ம கீழ்ப்படியாதபடி, கட்டளையிட்டது நம்ம கை கொள்ளாதபடிக்கு நம்ம ஒரு நிர்விசாரத்தை காண்பிப்போம். ஏதோ நம்ம ஒரு காரியத்துக்காக வார்த்தை கேட்டு அதை கீழ்ப்படியாம போயிட்டோம்னா ஆண்டவர் கூட இருப்பாரு. ஆனா நம்ம அற்புதத்தை பார்க்க முடியாது, நன்மைகளோடு கூட நம்ம ஒரு சாட்சியா இருக்க முடியாது. சரி, 6ஆம் அதிகாரத்தை மட்டும் பார்த்து நான் முடிக்கலாம். ஏன்னால எனக்கு உபவாசம் முடிஞ்சு நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை. கர்த்தர் நிலவரதுனாலே நம்ம இந்த 6ஆம் அதிகாரத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். மீதமா இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க செவீங்க. பிரைஸ்ல 6ஆம் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம் எலிசாவின் அற்புதங்கள், கோடாரி மிதத்தல். எலிசாவின் அற்புதங்கள், கோடாரி மிதத்தல், குருட்டாட்டம் பிடித்த சீரியர், குருட்டாட்டம் பிடித்த சீரியர், சமாரியா சீரியரால் முற்றுகையிடப்படுதல். சமாரியா சீரியரால் முற்றுகையிடப்படுதல்.
மறுபடியும் சொல்றேன், எலிசாவின் அற்புதங்கள், கோடாரி மிதத்தல், குருட்டாட்டம் பிடித்த சீரியர், சமாரியா சீரியரால் முற்றுகையிடப்படுதல். சரி, 6ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கும் இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை விட்டு குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்த பொழுது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். இது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வந்த ஒரு கதை மாதிரியே தான் இருக்கு பாருங்களேன். கோடாரி ஒண்ணு விழுந்துரும் இல்லையா? உண்மையாகவே நம்ம பார்க்கலாம் பாருங்க. இது வேதாமத்துல கொடுக்கப்பட்ட காரியம். இதைத்தான் ஒருவேளை அவர்கள் அப்படி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னால் அன்றைய வார்த்தையில இருந்துதான் இன்னைக்கு நிறைய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகமே வேதத்தை சார்ந்துதான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா அதை யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு மறைமுகத்துல வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, நம்ம பார்க்கலாம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். பயங்கரமான ஒரு மிராக்கல்ங்க. இரும்பு எங்கேயாவது மிதக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. இரும்பு மிதக்குமா? இரும்பான காரியம் தண்ணீர் அடியில போய் நிற்கும். ஏன்னா அடர்த்தி பாத்தீங்கன்னா அது பயங்கரமான ஒரு என்ன இருக்கு, எப்படி இருக்கும், அது ஒரு வெயிட் அதிகமா இருக்கும். தண்ணீரில அது மிதக்கவே மிதக்காது. ஆனா இங்க என்ன ஒரு காரியம் பாருங்க, ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை நீங்க பார்க்கணும். மரம் வெட்டுறதுக்கு போன அந்த இடத்துல ஒருவனுடைய கோடாரி என்ன பண்ணது, நதியில விழுந்திருக்கு பாருங்க. யோர்தான் நதி அருகே வந்த பொழுது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிரியமானவர்களே. அசாத்தியமான ஒரு காரியம். தேவனுடைய அபிஷேகம் என்பது பயங்கரமான ஒரு காரியம். ஒரு கொம்பு, அதுனா கூட அந்த கொம்பு கூட தண்ணியில மிதக்கலாம். ஆனா இங்க பாருங்க, இரும்பு மிதக்குது. இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாறையிறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தை நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிற யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்துல வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தீங்களா. எலிசா வேலைக்காரன், கேயாசி இல்லை, இன்னொருத்தன், வேற ஒருத்தன். என்ன நடக்கு பாருங்க. அவன் பயப்படுறான். ஐயோ, தேடி வந்த மனுஷன் இராணுவங்களை அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தோன்னே பயங்கர பயம். இப்ப எலிசா அவர் விண்ணப்பம் பண்றார் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை, எங்களோடு இருக்கிறவங்க எத்தனை பேர் என்பதை இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தாவை, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதையும் அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்துல வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி, பார்த்தீங்களா, குருட்டாட்டம் பிடிக்குது, கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். இதே கண்மயக்கம் ஒரு இடத்துல வருது. எங்கன்னு சொல்லுவீங்கன்னா,
நம்முடைய லோத்துவினுடைய நாட்கள்ல 2 தூதர்கள் காலையில வராங்க இல்லையா? 2 தூதர்கள் அந்த சோதம் குமராவை அழிக்கும்படிக்கு வரும் பொழுது, அந்த சோதம் குமர பட்டணத்தினுடைய ஜனங்கள் எல்லாம் லோத்துவினுடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அந்த மனுஷர்களை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே இழுத்துட்டு வான்னு. அப்ப லோத்து சொல்றான், என்னுடைய பெண் பிள்ளைகள் கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க, அவங்கள வேணா நீங்க எதை வேணா செய்யலாம், ஆனாலும் என் வீட்டை தேடி வந்த மனுஷர்களுக்கு எதுவும் செய்யாதீங்கன்றான். இவனும் ஒரு தகப்பன். அது ரொம்ப மோசமையான ஒரு காரியம். அது வேற ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம இப்ப பார்க்க முடியாது. ஆனால் அங்கேயும் பாருங்க, அந்த வீட்டை தேடி நின்ற மனுஷர்கள் எல்லாருக்கும் குருட்டாட்டம் பிடிச்சிரும். அவங்க லோத்துவோட வீட்டை தேடிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளதாகத்தான் இப்ப லோத்துவையும் அவனுடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் தப்பித்து போகும்படியாக அங்க காரியங்கள் நடக்கும். சரி, நான் அந்த சப்ஜெக்ட் போல எதுக்காக சொல்றேன்னா பாருங்க, இங்க அந்த கண் மயக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கண்ணு தெரியல, கண்ணு இருள் அடைஞ்சு அவங்களுக்கு தெரியல, அதுதான் இங்க நடக்குது. எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவிலே வந்த பொழுது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் பொழுது ஏதோ அவர்கள் சமாரியாவின் நடுவில் இருந்தார்கள். எப்பாடி ஸ்தோத்திரம்! எப்படிப்பட்ட பரிசுத்தாவியர் பாருங்கப்பா. உண்மையா நீங்க இருப்பீர்கள் ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் இவனுக்கு கண்ணு போகணும்னா போயிடும், கண்ணு தெரியணும் தெரியாது. ஆனா நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார் இல்லையா? யாருக்கும் அப்படிப்பட்ட வேதனை வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்த இரக்கத்தினுடைய ஆவியானவர், அந்த அன்பின் ஆவியானவர், அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால நம்ம ஒருவேளை அப்படி யாரையும் குருட்டாட்டம் எல்லாம் பிடிக்க வைக்க முடியாது. ஆனா இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிசாசுகளுக்கு நம்ம அப்படி கட்டளையிடலாம். அந்த பொல்லாத ஆவிகளுடைய கரங்கள் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்படி சொல்லிதான் நம்ம ஜெபிக்கணும். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்குத்தான் மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்தார். அதனால நம்ம சாத்தானுக்கு தான் எதிர்த்து நிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பிரைஸ்லாம். நம்ம இதை முடிச்சிருவோம் இந்த அதிகாரத்தை. அப்ப என்ன நடக்கு பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபொழுது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாம் என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்தில் போகும்படிக்கு அப்பவும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும். அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகிற ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனை ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் இதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்தோ ஆலையில் இருந்தோ என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம். பார்த்தீங்களா, பஞ்ச காலம், அப்படி பயங்கரமான ஒரு பஞ்சம். பிள்ளைகளை வெட்டி சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சாங்க. இன்னைக்கு என் பிள்ளை, நாளைக்கு உன் பிள்ளைய சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பஞ்சம். ஆமா பிரியமானவர்களே, என்ன நடக்கும் பாருங்க. இந்த மடகாஸ்கார் என்ற ஒரு தேசத்துல இப்போ சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்கல்ல, ஒரு 2 வயசு பிள்ளைகள் குழந்தைங்க எல்லாமே இப்போ கீழே ஊறுகிற பூச்சிகளை பிடிச்சு தின்னுட்டு இருக்கிறாங்களாம். உணவு ஆகாரம் இல்லாதனால. நம்ம பிள்ளைங்களிடத்துல சொல்லுங்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதப்பான்னு, உணவுகளை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லணும். அந்த ஊர்ல, மடகாஸ்கார் என்ற அந்த ஊர்ல குழந்தைங்க பூச்சிகளை, புழு இதெல்லாம் எடுத்து பிச்சு தின்னுட்டு இருக்குதுங்களா பாருங்க. அப்படிப்பட்டதான ஒரு கொடிய பஞ்சம். இப்ப பாருங்க என்ன நடக்கு பாருங்க. இன்னைக்கு என் பிள்ளை, நாளைக்கு ஓம் பிள்ளை தின்னுவோம் அப்படின்னு சொல்ற. அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். பாத்தீங்களா, அதுக்கு ஒத்து போய் என் பிள்ளைய நான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டேன், ஆனா நாளைக்கு சாப்பிடறதுக்கு இவ பிள்ளைய கொடுக்க மாட்டா. நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன், அவள் தன் மகனை ஒளித்து வைத்தாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ராஜாவுக்கு வசனமாயிடுச்சு. இப்படி ஒரு கொடிய பஞ்சமா, மனுஷர்களை தின்ற அளவுக்கு. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவிடத்துக்கு வரும் முன்னே அவன் இந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க
அந்த கொலைபாதகுடைய மகள் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்பொழுது நீங்கள் அவனை உள்ளே வரவிட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள், அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அவனோடே அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். ஆமென். இப்படியாக அந்த 6ஆம் அதிகாரத்துல எலிசாவுடைய அற்புதங்களை பார்த்தோம், கோடாரி மிதத்துல பார்த்தோம், குருட்டாட்டம் பிடிச்ச சீரியரை பார்த்தோம். அடுத்தது சமாரியா சீரியரால இப்ப முற்றுகை போடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்த்தோம். கர்த்தர் நல்லவர். இதுவரைக்குமாய் தேவன் கொடுத்த நல்ல பேலன்ஸ் சுகத்துக்காக நன்றி. நம்ம அப்படியா எடுத்தோம். பிரைஸ்லா நம்மத்தில் இருக்கிற ஐயா அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். அருக்குரஜா ஜெபிக்கிறீங்களா ஐயா? பிரைஸ்லா. ஆமென். பரலோக பிதாவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. ஸ்தோத்திரையா. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மத்திய வெளியிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபிகளுக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சங்கீதக்காரன் ஆண்டவர் 119 சங்கீதம் சொல்லுது போல உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர கை கொள்வதற்கு தீவிரத்தேன் என்று சொல்லுது போல ராஜா. கற்பனையில கை கொள்ள தீவிரத்தேன்னு சொல்லுது போல ஆண்டவரே வார்த்தைகள் கிடைத்தவனே புசித்தேன்னு சொல்லி சொல்லுது போல தகப்பன வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் இருதயமாக பலகள் எழுதும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனதில் வந்து போய்விடாதபடிக்கு எங்கள் இருதயமாக பலையில வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வைத்து வைக்க ஜெபிக்கிறையா. ஆண்டவரே சொல்லுது போல ஆண்டவரே வாக்கை ஆண்டவரே நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத அப்படின்னு வாக்கை நிறுத்தி வைத்தேன்னு சொல்லுது போல வேத வார்த்தைகள் எல்லாம் தகப்பனை விருதமாக பகலில் எழுதி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே அது அநேகருக்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழவும் அநேகருக்கு கற்றுக் கொடுக்கவும் தகப்பனே ஸ்தோத்திரம் அது பிரயோஜனமாய் அந்த வயசுடைய மாற்றி கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கடந்து செல்லட்டும் ஐயா. எலிசா தீர்க்கதரிசி குறித்து கர்த்தாவே எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே அப்பா தீர்க்கதரிசி யார் எப்படிப்பட்டலாம் காரியங்களை செய்கிறீர், அவர் கொண்டு என்னெல்லாம் காரியம் செய்தீர் சொல்லி எப்படி அற்புதங்களை செய்தீர் என்று சொல்லி அடவே சோதர தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன், அவனுக்குள்ள அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி எங்களோடு நீ பேச நடைபெற்ற கிருபைக்காய் துதிக்கிறையா. தகப்பனே சோத்திரம். நான் ஆழமான சத்தியங்களை எடுத்து காட்டுவதற்கு இன்னும் வேறால கிருபைகளை கத்தாவே அருமையான ஆண்டவரே சோதரையா அப்பா நமக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். அவளை பலப்படுத்துங்க, இன்னும் சரி சுகமாக கொடுத்து மகிமையான கரையில ஒரு மூலமா எங்களுக்கு அதிகமாய் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கடந்து ஆளுகை செய்ய கேட்ட ஒவ்வொரு பிள்ளை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும். கடந்து பலப்படுத்தும் பெரிய காரியம் செய்யுங்கப்பா. தாழ்த்து திருக்கத்துல படிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மட்டுமாக நம்மத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இதுல என்னென்ன காரியங்கள் தேவன் நம்மோடு பேசியிருக்காரோ அதை நம்ம கீழ்ப்படிவோம். அதற்காகத்தான் இந்த பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சத்தியத்தின்படி நடந்து தேவன் நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்ததான அருமையான ஜெபக்குழு எஃப்எம்காக கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இணைந்திருந்த ஒவ்வொரு லீடர்ஸ்களுக்காக ஒரு பிள்ளைகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். நாளை தினத்துல கூட பிரான்ஸ் இணைப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இரவு நேரத்துல புதிய ஏற்பாட்டினுடைய மார்க் சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.